ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அண்ணனோட லைஃப்பில் நான் எந்த கல்யாண விஷயத்துலையும் நான் எந்த பேச்சுமே பேச மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, "ஏம்மா இந்த மாதிரிலாம் நீ பேசுகிற? ஏன் இந்த முடிவெல்லாம் எடுக்கிற?" அப்படின்னு கேட்டவுடனே நான் சொன்னேன், "இது மாதிரிம்மா, எனக்கு இந்த விஷயத்தில் உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது சில விஷயங்கள். நான் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்டுக்கு தெரியுமா. ஆனால் முந்தா நாள் நான் அத்தையை ஒரு விசேஷத்தில் போனப்போ பார்த்தேன், வந்திருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாமே நீ வச்சுட்ட, பரவாயில்ல, எல்லா சொத்தும் உனக்கு தான், வீடு எல்லாமே உன் பிள்ளைங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாங்கம்மா." அப்படின்னோடனே நான் என்னம்மா அப்படியா நினைக்கிறேன் சொல்ல, அண்ணனுக்கு ஜாதகத்தில் பிரச்சனை, இதனால் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம என்ன பொண்ணு தேடாமையாக இருக்கோம்? எவ்வளோ முயற்சி பண்ணி தானே நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் நினச்சி பார்க்காம அவங்க அப்படி என்கிட்ட பேசுனது பக்கத்தில் சித்தி எல்லாருமே பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்களும் என்னை பார்த்துட்டு இது பண்ணுறாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் பார்த்தும் புண்ணியம் இல்லாதது மாதிரி தானம்மா. நான் இப்போ எதுவுமே முயற்சி பண்ணாமல் இருந்து பண்ணி செஞ்சுருந்தா நீங்கள் சொல்லலாம். நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ இது அந்த மன்றத்தில் போகிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் இந்த மேட்ரிமோனி இதெல்லாம் ப்ரைவேட்டாக வச்சுருக்க இடத்துல எல்லா இடத்துலையுமே ரூ. 500 1000 கொடுத்து கொடுத்து தானே நானும் முயற்சி பண்ணுறேன். அண்ணனுக்கு ஜாதகம் இல்லை, அதை விட நமக்கு சொந்த வீடு இல்லை. ஊரில் சொந்த வீடு இருக்குது. ஆனால் அண்ணன் இங்கே வேலை பார்க்குற வாசி இங்கே ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் எதிர்பார்க்குறாங்க. இங்கே சொந்த வீடு வாங்குறதெல்லாம் இன்னும் ஒரு 5-6 வருஷம் ஆனால் தான் அண்ணன் வேலை பார்க்குறதுக்கு ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம். இப்போ தான் அப்பா இறந்தது, எல்லாமே செலவு பண்ணது எல்லாமே இப்போ தானே அண்ணன் கொஞ்சம் கடனெல்லாம் அடைச்சிருக்கு. அது நம்மளுக்கு சூழ்நிலை தெரியும். அதை பார்க்குறவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நான் என்னமோ அண்ணனுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரியும், அவர் தான் இது பண்ணுற மாதிரியும் அவர் நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காருமா. அப்படின்னோடனே, "நீ விடுமா, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்களாம் நீ கேட்காத. அதுங்கெல்லாம் வேணுக்குன்னு சொல்லிவிட்டா இந்த மாதிரி நீ இனிமேல் பார்க்க மாட்டேன் பண்ண மாட்டேன். இவனுக்கு இப்படியே கல்யாணம் ஆகாமல் இருக்கட்டும். அவங்க அத்தையோட எண்ணம்லாம் அப்படி தான். அவங்க பிள்ளைங்க மட்டும் தான் நல்லா இருக்கணும், அவங்க பிள்ளைங்க தான் நல்லா இதாக இருக்கணும். அவங்க மட்டும் பார்த்து பொண்ணுக்கு மட்டும் எத்தனை இதில் கல்யாணம் பண்ணாங்க. எல்லாரும் அவங்களோட லதாவை கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே இப்போ எத்தனை எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் தானே ஆகுது. அவங்களாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைங்க. அப்படி இருக்கிறப்போ அதுங்களாம் நீ நினச்சிக்கிட்டு நீ எதுக்கு நீ அதெல்லாம் யோசிக்கிறம்மா? அதெல்லாம் யோசிக்காதம்மா நீ." அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கவலைப்பட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி ஓகே, நம்ம மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு நம்ம அம்மாவை இது பண்ணக்கூடாது. அவங்க ஏதோ அதுங்க பேசணுங்கிறதுக்காக பேசிட்டுங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுவும் முயற்சி பண்ணி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால எனக்கு புரிஞ்சிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு மாதிரி மனசை ஒரு தைரியப்படுத்திட்டு எது நடக்குதோ நடக்கட்டும். நம்ம இனிமேல் நம்ம அண்ணனுக்கு பார்க்க வேண்டியதுங்கிறத என் ஹஸ்பண்டும் திட்டினாங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, நீ இப்போ பார்க்காம போனேன்னா அங்கே உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யார் இருக்கா சொல்லு? யாரும் கிடையாது. யார் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும்? உனக்கு கொஞ்ச நாச்சும் கொஞ்சம் மனசில் இது இருக்கா? ஒரு ஒரு நீ யோசிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு புரியாமல் நீ பண்ணிக்கிட்டு இருக்க." அப்படின்னோடனே, "இல்லைங்க, எனக்கு புரியாமலாம் நான் பண்ணலை, புரிஞ்சு தான் இது பண்ணுறேன். எனக்கு புரியாமலாம் கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒன்றும் இது பண்ணலை." அப்படின்னோடனே, "சரி ஓகே, நீ விடு, அதெல்லாம் யோசிக்காத, நீ விடு. நம்ம தான் இனிமேல் பார்த்து பண்ணணும் செய்யணும், எல்லாமே நம்ம இதில் தான் இருக்குது. நீ தேவையில்லாமல் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்களாம் கேட்டுட்டு நீ முயற்சியை கை விட்டுறக்கூடாது." நானும் எங்கள் மாமா கிட்டலாம் சொல்லியிருக்கேன் பார்க்க சொல்லி. அவர் என்னமோ ஒரு பொண்ணு இருக்குது, இது மாதிரி அடுத்த வாரம் போய் பார்ப்போம், நல்லா நல்லா பார்த்து முடிப்போம், கண்டிப்பாக இது சரியாக இருக்கும், பொண்ணு நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. வசதி தான் கொஞ்சம் கம்மி, ஆனால் எதுவும் செய்ய மாட்டாங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் பொண்ணு நல்ல ஒரு குணமான பொண்ணு, வீட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால நான் அதை தான் யோசித்தேன். சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அப்புறம் என்ன ஒரு விஷயத்த இது பண்ணோம் அப்படிங்கிறது, சில விஷயங்களை நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான மனநிலை தான் இருக்கும். ஆனால் அடுத்த ஒரு விஷயத்த நம்ம எதையும் செஞ்சாலுமே அதை நம்ம கொஞ்சம் மனசுக்கு ஒரு நம்பிக்கையோ ஒரு இதை வச்சு தான் நம்ம செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது நம்மளுக்கு
அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.